அன்பான சகோதர சகோதரிகளே, அதிக நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான ஜீவனுள்ள வார்த்தை ஏசாயா 61:6 நீங்கள் கர்த்தரின் ஆசாரியர் சொல்லப்படுவீர்கள், உங்களே நம்ம தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவருடைய மகிமையை கொண்டு மேன்மை பாட்டுவீர்கள். இந்த வாக்குத்தத்தம் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, இந்த வாக்குத்தத்தம் வார்த்தை நம் வாழ்க்கை நிறைவேற வேண்டுமென்றால் கர்த்தருடைய காரியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆத்தும ஆதாயம் செய்யும்போது கர்த்தர் நம்மை மிகவும் மகிழ்ச்சி அடைவார். என்னால் ஒவ்வொரு ஆத்ம வெளியேற பெற்றது. நாம் மட்டும் பரலோகம் சென்றால் போதாது, அநேக ஆத்துமக்களை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சோத்திரங்கத்தாவே, ஏசப்பா நாங்கள் ஆசிரியராக தகப்பனே ஏசப்பா, தேவியராக தகப்பனே ஏசப்பா சோத்திரம், எங்களை ஆண்டவரே உம்முடைய பணிவிடைக்காராக ஆக்கினதற்கு கோடி நன்றிப்பா. நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடு எம்மாத்திரம்ப்பா. சோத்திரங்கத்தாவே ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்யும்போது கூட தகப்பனே எங்கள் பாவத்தை நீத்து விசுவை சுமந்து தகப்பனே எங்களுக்கு பரிசமாக மாற்றி எங்கள் ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆண்டவரே ஆத்தும ரட்சிப்பை ஆண்டவரே ஆத்தும ஆதாயம் மற்றும் ஞானத்தை கொடுத்துருக்கீங்க ராஜா. ஏசப்பா கோடி நன்றிப்பா. உடைய நித்திய வாழ்வை சுந்தரிக்க ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க ராஜா. மீட்பெறும் ரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன்.